சரி பசங்க ஏய் நான் லூஸ் ஆறாங்க எந்த ஒரு சுறுசுறு ஒட்டுங்குது ஏய் வா உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுடா உட்கார் சொல்கிறேன் பாரு அவன் நீட்டே தான் படிக்கலாம் போல ஏய் படிச்சதெல்லாம் மறந்து போயிட்டு போய் ஆனால் சைக்கிள் ஸ்மூத் படிக்கலாம் என்னடா அவன் பேப்பர் ரஜேஷ் போகிறான் ஐயா yes, I am Dr. Ramanujam, MSc Psychology. என்னப்பா பற்றி ரொம்ப புத்திரிக்கிறேன் கடைசி கட்டத்தில் பற்றி அவ்வளோதான் நான் கொடுத்தேன் போல ஐயா கண்ணாடி கேட்டு பாருங்க என்ன பேசுறேன் தம்பி உங்க பேர் தம்பி ரொம்ப எழுதிட்டாங்க அவரை பார்த்தா அப்படி தெரியல பேர் சொன்னா இன்ட்ரோஜன் கண்டுபிடிச்சிங்களா வெரி குட் பொண்ணை லவ் பண்ணாங்க 3 வருஷமா லவ் பண்ணாங்க அந்த பொண்ணு என்னை விட்டு போயிடுச்சு அன்னைக்கு வந்து நைட்டெல்லாம் ஃபோன் பண்ணி எனக்கு டார்ச்சர் பண்ணான் தினமும் தூக்கமே இல்லை என்ன பண்ணா தெரியுமா ஹலோ ஹலோ மச்சான் நாடா தூங்கிட்டியா மச்சான் அவளை என்னால் மறக்கவே முடியலடா அவள் தூக்கம் கூட வர மாட்டேங்குது அவன் நினைப்பாவே அப்படியே இருக்கிறா ஏய் அவதான் உன்னை விட்டு போயிட்டாளடா எதுக்குடா என்ன அத்துனுக்குற ஏய் எனக்கு யார் மச்சான் இருக்கா ஏய் மச்சான் அப்புறம் பேசுற வீடா டேய் என்னடா உன் பிரச்சனை மச்சான் அவளே என்னை விட்டு போகிறேன்னு சொல்கிறா நீயும் என்னை விட்டு போகிறேன்ற என்ன பண்ணுறதுன்னு தெரியல மச்சான் டேய் நான் எங்க போறேன்னு சொன்னேன் டேய் நான் எங்கேயும் போகல காலைல உனக்கு வந்து கூட அவனும் என்னை விட்டு போகிறேன்னு சொல்கிறா நீயும் என்னை விட்டு போகிறேன்னு சொல்கிற எனக்கு டேய் அவனை ஒரு வாட்டி தாண்டா விட்டு போறான் நீ விட்டா போயிட்டானே 1000 வாட்டி சொல்லிட்டேன் மச்சான் கொஞ்ச நேரம் கொஞ்சம் அமைதியாடுறா தூக்குடா நானு ஃபீல் பண்ணா கொஞ்சம் பேசுறா டேய் என்னடா பிரச்சனை நான் மச்சான் பேசின மாதிரி ஃபோன் கட் பண்ற சரி மச்சான் உனக்கு என்கிட்ட பேச பிடிக்கல சரி நானே என் முடிய பேசுறேன்டா இதெல்லாம் ஒரு விஷயம் இதுதான் சூசைட் பண்ணிக்கிறேன் சரி பண்ண மச்சான் இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லடா நீ மட்டும் இப்ப வெளியில வந்தா இது ஒரு அடையாளம்டா அதேடா உனக்கு புரிய மாட்டேங்குது சொன்னா கேட்டா சாவாடா ஐயோ நீ எப்ப புரிஞ்சுக்க போறான்னு தெரியலையே பாத்ரூம் கதை ஏன்டா தட்டுன்னு இருக்கா நான் இங்க இருக்கேன் ஏய் நீ சாவ போறேன்னு சொன்ன எது நீ எல்லாம் உயிரோடு இருக்கும்போது நான் ஏன்டா சாவணும் தூக்கம் வந்துச்சு தூங்க போனேன் இப்படிதான் நைட்ல தூங்க விடாம உயிர் பயத்தை காட்டான் டாக்டர் இதனால என் வேலையும் போச்சு வேலை போச்சா ஹாய் ரீனா எங்க வீட்டுக்கு வரவே இல்லை ஓகே நீ காஃபி கண்டிப்பா வந்தா வரலனா டபுள் டிடி செய்யற மாதிரி இல்லை அண்டர்ஸ்டாண்ட் வாவ் தினேஷ் பை Hello. sir. Nana sir, Dinesh sir. Yeah. Tell Dinesh. Sir, I have a leave, sir, today. Yeah, what's a problem? Sir, எனக்கு வயிறு sir. Oh my shit. Definitely, madam, நீயே leave Okay. First priority for health. Leave it. Thank you, sir. பணம் எப்போ ஆண்டி லைட்டா பண்ண ஆரம்பிச்சு அமைதியா இருங்க மெயின்டெனன்ஸ் சீரியஸ் இருக்குது சி புரி சார் வாட் தி ஃபக் அந்த ட்ரெயின் செஞ்சு 1 வீக் ஆன் கூப்பிட்டுருக்கேன் எங்கமேன் போனேன் வா சார் கையெடுங்க சார் நான் தினேஷ் தேடி வந்திருக்கேன் தினேஷ் ஸ்வீட் பாய் அவன வயிறு வச்சு வீட்டுல கண்டு வயிறு வலியில தான் மயிறு வலியில நான் வீட்டுல போய் பார்த்தேன் இல்ல அதனால தான் நான் இங்க வந்தேன் நோ ஐ ட்ரஸ்ட் தினேஷ் அப்படியா இருங்க அவன்கிட்ட ராண்டி இது
என்னடா உன் பிரச்சனை? எதுக்குடா கால் பண்ணி இப்படி உயிர் எடுத்துனுக்குற? அவ்வளவு சீன் ஆயிடுச்சா? இல்ல இங்க ஒருத்தர் பக்கத்துல இருந்தாரு, எவன்? அதான் அவனுக்கு கால் பண்ண. இல்ல மச்சான், அதெல்லாம் உனக்கு தெரிய தேவையில்ல, நீ பாரு பிஸியா தான் இருக்கல. டேய் நானே அந்த லீவ் கேட்டு மேனேஜர் போகும்போது எது பண்ணாலும் பஸ்ஸும் புத்திப்பான். அதுக்காக தலையே தெரிஞ்சு மச்சான். அவனை பார்த்தா பொண்ணுங்கள ஆம்பளைங்களே பயப்படுவாங்கடா. அவ்வளவு வெறி பிடிச்ச காட்டி விட்டான். அவன் பொண்ணாட்டி என்ன பண்ணாலும் அவனுக்கு ஓடுறோம். வச்சு வைட்டு போல பயங்கரமா வச்சு செய்யற போலி அவனை. ஆண்டா அவன் புள்ளி அவன் சாயில இருக்காது. எங்க உயிரோட இருப்பானா இல்ல எங்க நாட்டுக்கு சாவானா? இப்ப எதுக்கு அந்த புறம்போக்கு பத்தி பேசுற? தினேஷ் சார் சொல்லுங்க சார். ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் ஊசி போடுறாங்க. அதே நர்ஸ் கிட்ட அங்க வாட்ச்மேன் வேலை இருந்தா கேட்டு அங்க ஜாயின் பண்ணிக்க உட்காரு. வேலை போச்சுன்னு நினைச்சு ஃபீல் பண்றதுக்குள்ள என் லவ்வும் போச்சு. என்னது லவ்வும் போச்சா? பச்சை கேக்குறா மச்சான். யார் போன் பண்ணி பிரேக்கப் பண்றான்? பச்சை கேக்குறான். என்னடா தப்பு பண்ண? அப்படி சாரி மச்சான், ஏன்? எனக்கே தெரியும், மறந்துட்டேன்டா. என்ன பண்ற? என்னடா மென்ட்ல நீயாடா நடந்து வர லூசு. அட பாய் சுட்டானுங்கடா. போடா வயசு விளையாடுறதுக்கு முதல்ல உன்ன மாதிரி எங்கடா போற டீம் கேம்னா ஹலோ. நீங்களாண்ணா? ஆமாம்மா சொல்லுங்கம்மா. தினேஷ் இல்லையாண்ணா? தினேஷ் இல்லம்மா, பார்த்துன்னு போயிருக்காம்மா. அண்ணா வீட்டுல பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. தினேஷ் வந்தா கொஞ்சம் வர சொல்லுங்க, நான் வீட்டுல வந்து பேசுறேன். ஓ அப்படியாம்மா, சரிம்மா. கண்டிப்பாம்மா நான் சொல்றேம்மா. அண்ணா லைஃப் மேட்டர். கண்டிப்பாம்மா நான் சொல்றேம்மா, நான் இருக்கேம்மா. இப்ப சொல்ற அப்படி சொல்லி தர போடா. எங்களுக்கு எத்தனை செலவு தெரியுமா? வேலை போய், லவ் போய், தூக்கம் போய், கடைசியா இருந்தது உயிர். அதையும் ட்ரை பண்ணான். உன்னை சாகடிக்கிறதுக்கும் அட்டன் பண்ணிட்டானா? என்னடா பாம்பு பட்டாசு கழுத்து மூஞ்சில போட்டவன் மூஞ்சி இவ்வளவு கரையா இருக்குது. என்னாச்சு? ஆரம்பிச்சிட்டான்டா. ஏண்டா அவதான் உன்னை மறந்துட்டு கல்யாணமே பண்ண போறாளே, இன்னும் நீ அவளை நினைச்சு ஃபீல் பண்ணுகிற? இந்த ஜெனரேஷன்ல போட்டு லவ் ஃபெயிலியர் நினைச்சு ஃபீல் பண்ணலாமா? லூசு மாதிரி பண்ணுகிறடா. சரியே இல்லை இதெல்லாம். நான் ஜூஸ் வாங்கி வேஸ்ட் பண்ணுவோம். டேய் அதே சொல்லுக்காதடா. அதெல்லாம் நினைக்க மச்சான், இன்னும் ஒரு லைஃப் இல்லை. நம்ம வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். அது மட்டும் இல்ல, உன்னை நம்பி உங்க அப்பா அம்மா இருக்காங்க. நீ சம்பாதிச்சு கொடுத்து அவங்க சந்தோஷப்படுத்தினா நாளைக்கு ஒன்ன ஒரு பொண்ணு வந்து சந்தோஷப்படுத்தோம்டா. கடல்ல எல்லாம் மீனுக்கா பஞ்சம் எவ்வளவு இருக்கு. என்னடா மச்சான் ஜூஸ் இது? பழசா? தொண்டை கவுது. டேய் இதேடா குச்சா? ஆமா. அட கூட சாவலான்னு முடிவு பண்ணிட்டு ரசத்தை அப்புறம் என்ன குடிக்காம இருந்த? உனக்கு தெரியாது எனக்கு சொல்லுங்க. அதான் ஆரோக்கியம். ஏன்னா சாவர நாய் கோல்டா ரசமா இருக்காது. சாவ வேண்டியதான். இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேஸை நான் பார்த்ததே கிடையாது. இந்த ராமானுஜம் கண்டிப்பா இந்த கேஸை எடுத்துக்கிறான். தம்பி நீங்க வெளில போங்க. நீங்க வெளில போங்க. ரொம்ப நன்றி ஐயா. விச வச்சு போட்டாது கொண்டுடுங்க. இவனோட நாடி நரம்பு சதை மூக்கு வாய் பல்லு முடி எல்லாத்துலயும் அந்த காதல் வெறி ஊறி போயிட்டு. நான் இல்ல, உலகத்துல இருக்கிற எந்த டாக்டர் வந்தாலும் யாரு வந்தாலும் சரி பண்ண முடியாது. ஒரே ஒரு சொல்யூஷன் தான், புனிதமான காதல்.
அவன் யாரை லவ் பண்றானோ அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி கட்டி கொடுத்துருங்க. கட்டி வச்சிடலாம். அப்படியே டாக்டர், நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்களா இந்த விஷயத்துல? ஓ அப்கோர்ஸ். அப்போ உங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. பொண்ணுக்கு எதுக்கு பண்ணோம்? உங்க பொண்ணுக்கு நான் லவ்வே பண்றான். டேய்